அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக நெருக்கமாக இயக்கத்தோட பயணிச்சவர். அப்படி இருந்த திருமாவளவனா துரோகம் செய்தார் அப்படின்னா ஆமா செய்தார். அதை நான் எப்போ முதல் முறை உணர்ந்தேன்னா மே 10, 2009 அன்னைக்கு அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் சென்னைக்கு பரப்புரைக்கு வராங்க. அவங்க உள்ள வரும்போது மேடையில கருணாநிதி இருக்கிறார், அன்றைய முதல்வர், திருமாவளவன் அண்ணனும் இருக்காரு. அது தேர்தல் காலம். அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்படியே இப்படி புடிச்சுக்கிட்டு அன்னை சோனியா காந்தி, 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 அன்னை சோனியா காந்தின்னு கத்தினர். எவ்வளவு நேரம்? அவங்க அங்க இருந்து நடந்து மேல வந்து உட்கார்ற வரைக்கும் கத்தினர்னா பாத்துக்கோங்க. மறக்கவே முடியாது என்னால. எப்படி இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு. கூட்டணியில இருக்காரு, அது ஒரு துரோகமானா? கூட்டணியில இருந்ததே துரோகம் தான். அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இவரே அதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம்லாம் இருந்தாரு. எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு? அதை உணர்ந்திருந்த அண்ணன் திருமாவளவன் அந்த கூட்டணியில இருந்து கூட வெளியேறாம அதே கூட்டணியில தொடர்றது இருக்குல்ல, தொடர்ந்ததே பெரிய தவறு அப்படின்னா அந்த மேடையில இருந்துகிட்டு இப்படி பேசுறது, இதுக்கு பிறகு எல்லாத்தையும் செய்து விட்டு இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து சொல்றாரு இயக்கத்துல இருந்தா சொன்னாங்க நீங்க அந்த கூட்டணியிலேயே இருங்கன்னு.